ஒரு நாள் புத்தர் ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அப்போது அங்கே வந்த ஒரு கோபக்கார நபர் புத்தரை பார்த்து திட்ட ஆரம்பித்தார். தான் திட்டியவுடன் புத்தர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்தார் அந்த நபர். ஆனால் அவர் ஆச்சரியப்படும் வகையில் புத்தர் முகம் சிறிது கூட மாறவே இல்லை. புத்தரின் இந்த அமைதி அவரை மேலும் கோபமடை செய்தது. மேலும் அவர் புத்தரை பார்த்து திட்டத் தொடங்கினார். அவர் தொடர்ந்து புத்தரை திட்டிக் கொண்டே இருந்த போதிலும் புத்தர் எந்த அசைவில்லாமல் அமைதியாக இருந்தார். அவரின் முகத்தில் கருணை மட்டுமே பிரதிபலித்தது. கடைசியில் அந்த மனிதர் சோர்வடைந்து அவர் புத்தரை பார்த்து, நான் உங்களை தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருக்கின்றேன், ஆனால் நீங்கள் ஏன் கோபப்படவே இல்லை என்று கேட்டார். அதற்கு புத்தர் அமைதியாக பதிலளித்தார். நண்பரே, உங்களிடமிருந்து வந்த கடுஞ்சொற்களை நான் ஏற்கவில்லை என்றார். இதனை கேட்டு குழம்பிய அந்த மனிதன், நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதானே இருந்தீர்கள் என்றார். அதற்கு புத்தர், எனக்கு கடுஞ்சொற்கள் தேவையில்லை, அதனால் நான் ஏன் அவற்றை கேட்க வேண்டும் என்றார். இதை கேட்டு இன்னும் குழப்பமடைந்த அந்த கோபக்கார மனிதனை பார்த்து புத்தர், நீ கூறிய கடுஞ்சொற்கள் அனைத்தும் உன்னிடமே உள்ளன என்று கூறினார். உடனே அந்த நபர், நான் உங்களை பார்த்துத்தான் கடுஞ்சொற்களை பயன்படுத்தினேன், அது எப்படி என்னிடம் இருக்கும் என்று எதிர்கேள்வி கேட்டார் அந்த நபர். புத்தர் மீண்டும் கூறத் தொடங்கினார். நான் நீங்கள் கூறிய கடுஞ்சொற்களை ஏற்கவில்லை என்றால் அது உங்களிடம்தான் இருக்கும். அதற்கு அவர் ஒரு உதாரணமும் கூறினார். நீங்கள் யாருக்காவது ஒரு பரிசு வழங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பரிசை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் என்று கேட்டார் புத்தர். அதற்கு அந்த நபர், நான் அன்பளிப்பாக கொடுத்த பரிசை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பரிசு என்னிடம்தான் இருக்கும் என்று புத்தரை பார்த்து கூறினார். இதனை கேட்டு புன்னகைத்த புத்தர், நீங்கள் சரியாக சொன்னீர்கள், அதுபோல்தான் நீங்கள் கூறிய கடுஞ்சொற்களிலும் இதுதான் நடந்துள்ளது என்றார். நீங்கள் இங்கு வந்து என்னை கடுஞ்சொற்களால் திட்டினீர்கள். அந்த சொற்களை நான் ஒன்று கூட நான் ஏற்கவில்லை. எனவே அந்த கடுஞ்சொற்கள் அனைத்தும் உங்களிடமே இருக்கும். எனவே நான் ஏன் உங்கள் மீது கோபப்பட வேண்டும்? கோபப்பட எந்த காரணம் இல்லையே என்று கூறினார். இதனை கேட்ட அந்த மனிதர் தான் புத்தரிடம் நடந்து கொண்டதற்கு வெட்கப்பட்டார். மேலும் புத்தரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார். இந்த கதையில் வருவது போல நாம் நம் வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று நினைத்து நாம் அடிக்கடி வருத்தப்படுகின்றோம். நாம் அப்படி செய்வதன் மூலம் நம் மன அமைதியை அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்கின்றோம். யாராவது உங்கள் அமைதியை அவர்களின் வார்த்தைகளால் கலைக்க முயற்சிக்கும் போது அமைதியாகவும் அடக்கமாகவும் இருப்பது அவர்களின் இலக்கை அடையாமல் தடுக்கும். பொறுமை மற்றும் அமைதியுடன் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது ஒரு ஞானியின் மிகப்பெரிய பலம். இத்தகைய பலம் உங்களிடம் இருந்தால் நீங்களும் ஞானியாக மாறலாம்.